இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். சொல்றேன். நல்லா இருக்காங்களா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இவங்க சிவா ரூம்குள்ள போறாங்க. கடவுளே, இந்த குடும்பத்துல மொத்த பேரும் ஃப்ராடா? என்னடா இது, கதவு திறக்க முடியலையே. சாவி இல்லாம திறக்க முடியாதோ? நினைச்சதை விட மோசமான ஆளா இருக்காரு. ஜனனி கிட்ட இருந்து சாவி எடுத்துட்டு வந்து எப்படியாவது நகையை ஆட்டை போட்டுற வேண்டியதான். கொஞ்சம் விட்டா கண்டிப்பா திறந்துருவாரு. என்ன பண்ணலாம்? ஐயோ, யாரும் வந்துட்டாங்க போல இருக்க. யாரையுமே காணோம். யாராவது பார்த்திருப்பாங்களா? ஐயோ, எப்படியாவது நகைப்பெட்டி ஆட்டைய போட்டா பெரிய அமௌண்ட் வரும். திருட்டு பழிய ஜனனி மேல போட்டுடலாம். சாவி ஜனனி கிட்ட தான் இருக்கு. ஒருவேளை சிவா நம்பலனா பழிய தூக்கி துளசி மேல போட்டுட்டு நாம எஸ்கேப் ஆயிடலாம். கொஞ்ச நாள் கழிச்சு ஏதோ ஒரு சாதாரண விஷயத்துக்கு கோவப்படுற மாதிரி கோவப்பட்டு ரோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அமராவதியை நிலாவை கூட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டே போயிடலாம். மொத்த சொத்துல அமராவதிக்கு வர வேண்டிய பங்கு கண்டிப்பா வந்துடும். அதை வச்சுக்கிட்டு ஜாலியா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாம். ஆனா அந்த டோரை திறக்க முடியலையே.
கடவுளே, கண்ணு திறந்துட்டேன். இந்த மொத்த நகையும் எனக்கும் என் பொண்ணுக்கும் தான். திருட்டுக்கு கூடவா கடவுள் ஹெல்ப் பண்ணுவாரு? நல்ல வேலை, இதை நான் எடுக்கிறத யாரும் பார்க்கல. வெரி சாரி, நான் பார்த்துட்டேன். ஐயோ, சொல்லாம இருந்திருக்கலாமோ? என்னம்மா சொல்ற? என் தங்கச்சி பத்மா அப்படி பண்ணா, நான் செய்யலன்னு சொன்னா? ச்சே. நான் ராஜசேகர என் மருமகனை பார்க்கல துளசி. என் மூத்த மகனா தான் நினைச்சேன். ராஸ்கல் என் வீட்லயே நகை திருடிட்டு சண்டை போட்டு போற மாதிரி மத்தவங்க மேல பழிய போட்டு போயிட்டாமா. அப்போ இந்த குடும்பத்தை அவன் குடும்பம் நினைக்கல. உறவுக்கு என்னமா அர்த்தம்? எதுக்கு மருமகன் சொல்றாங்க? எனக்கு மகன் மாதிரிதானே அர்த்தம். மாமா, சாரி சாரி, இத பெருசப்படுத்தாதீங்க. இல்ல துளசி, இத பணமா நகையா சொத்தா பார்க்கல. நான் அவங்க மேல வச்சிருந்தது நம்பிக்கை, பாசம். என் கூட பிறந்த தங்கச்சி தானே இந்த பத்மா. பத்மாக்காக நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன் தெரியுமா? அவளுக்காக என் அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டு ஒத்தாளா நின்று கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சே, இனிமே நமக்கு என்னது நான் ஒரு நாள் நினைச்சது இல்லமா. அவ வீடு இதுதானமா, எனக்கு இருக்கிற எல்லா உரிமையும் அவளுக்கு இருக்குல்ல. நான் அப்படிதான் நினைச்சேன். ரம்யாவையோ அமராவதியோ காவிரியோ பவானியோ நான் வேற யாரோ பார்த்ததில்ல. எப்படிமா இதை என்னால புரிச்சு பார்க்க முடியும்? ஏன் அவங்க எல்லாம் இப்படி இருக்காங்க? ரொம்ப வருத்தமா இருக்கு துளசி. மனுஷங்க மாறவே மாட்டாங்களா? தயவு பண்ணி கோவப்பட்டு தண்டிச்சிடாதீங்க ப்ளீஸ். நான் என்னத்தமா அவங்களை தண்டிக்கிறது? அவங்க தான் என்ன மொத்தமா தண்டிச்சிட்டாங்களே.